நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்கு தான், அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த நம்பிக்கை துரோகத்தினோட வலி என்ன தெரியும். அவங்க பாட்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வலிகள் எவ்வளோ அனுபவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த நம்பிக்கை துரோகத்தின் வலி எப்படி இருக்குன்னு கேளுங்க. எப்படின்னா, ஏதோ ஒரு கேரக்டர் பிடிக்காமல தான் உங்களை விட்டு அவங்க போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை சிச்சுவேஷன் காரணமாக உங்களை விட்டு போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்கக்கிட்ட கிடச்சிருக்கும். மற்ற எல்லா விஷயமுமே உங்களை மட்டும்தான் நினைப்பு ஓட்டிருக்கு. ஏன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்காண்டி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த ஒரு விஷயத்தை தவிர. அப்போ அவங்க நமக்கு இருந்தால் இதை வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, இதை செஞ்சுருப்பாங்கல்ல, எப்படி இந்த மாதிரி நமக்கு பாசம் காட்டியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் இல்லாத வழி என்னன்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, நிற்கும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, எல்லா டைமுமே என் கனவுல கூட நீங்கள் மட்டும்தான், உங்கள் நினப்பு மட்டும்தான் இருக்கும். அதுவும் சரியான வழியா? எப்படியோ உங்கள் ஸ்டேட்டஸ் அவங்க பார்ப்பாங்க, அவங்க ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்காண்டி தான் அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, ஐயோ நமக்கு தாண்டி தானே இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அப்போ அடுத்த நாள் அவங்க ஸ்டேட்டஸை போய் பார்க்கணுன்னு கூட தோணாது. ஏன் உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் கால் வந்துடாதா அப்படின்னு கூட அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க லைஃப் உங்களால் சேவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லை அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அவங்க பொய் சொன்னாலும் சரி, உண்மை சொன்னாலும் சரி, நீங்கள் கரெக்டாக இருங்க. அதுக்காண்டி தப்பான ஒருத்தவங்களை தேடி போகாதீங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. தப்பாக இருந்தால் சாரி.